எங்கள் சிவாவோட குட்டி தாங்க விஜய். விஜய்க்கு அப்புறம் அந்த நாய் வந்து 7 குட்டி போட்டிருந்தது. 5 ஆண் குட்டிங்க, 2 பெண் குட்டிங்க. 2 பெண் குட்டிங்களும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. அவங்க நாய் வளர்த்து குட்டி வியாபாரம் பண்ணுறாங்களாம். அது வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. 5 குட்டிங்களில் வந்து 3 குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 குட்டி மட்டும் இருந்தது. ரொம்ப அழகழகான குட்டிங்க. என் சித்தப்பா பொண்ணு தங்கச்சி வந்து எனக்கு நாய்க்குட்டி வேணும்னு சொல்லியிருந்தா. அவங்க வீட்டுக்கு அவங்க புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. நான் போகலை. அப்போ வந்து நாய்க்குட்டி கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் இல்லை, போய் கேட்டுட்டு அப்புறமே வேணா யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்பலாம், நீ வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். சரி அங்கே தானே போகிறோன்னு சொல்லிட்டு நான் காலையில் சாப்பிடக்கூட இல்லை, டைமும் இல்லை. அவர் மட்டும் சாப்பிட்டாரு. 2 பேரும் போனோம். ரொம்ப பெரிய வீடு, 1 கோடி ரூபாய் நிலம், 1 கோடி ரூபாய் வீடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக கட்டியிருக்கிறாங்க. நான் அவகிட்ட சொன்னேன், இந்த 2 குட்டி இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னு கேட்டே இல்லை அப்படின்னு. அவள் வந்து நாட்டு நாயா, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். ஏன் இது நாள் வரைக்கும் இப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவள் சொன்னான், எங்கள் பொண்ணு இருக்குது, எல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க போகிறாங்க, நாட்டு நாய் வளர்த்துனா எங்கள் வீட்டுக்கு யாருமே பொண்ணு பார்க்குறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான். அவங்க கார் செட்டு மட்டும் ஒரு 12 கார் நிறுத்தலாம், அவ்வளோ பெருசு. புருஷன் பொண்டாட்டி ஒரு பொண்ணு, அவள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. 5 பெட்ரூமு, பெரிய ஹாலு, 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹாலு. தேவையில்லாமல் எவ்வளோ ஆடம்பரமும் பண்ணியிருந்தா. அப்போவே எனக்கு கொஞ்சம் வந்து நீ நாய்க்குட்டி வாங்கிக்க மாட்டான்னு நினச்சேன். அப்போ அவள் சொன்னால், இந்த நாய்க்குட்டிலாம் பார்த்தா கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த கார் செட்டில் கூட வச்சு நீ வளர்த்துக்கலாம், அங்கேயே சாப்பாடு வச்சுனா கூட சாப்பிட்டுவிட்டு அது வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னேன். அவள் சொன்னால், பாதுகாப்புக்கெல்லாம் நாங்கள் நாய் வளர்த்தலை, நாங்கள் வந்து வீட்டில் வச்சு ஆசைக்காக தாங்க நாங்கள் வளர்த்துறோம், பந்தாவுக்குன்னு சொல்ல ஆசைக்காக தான் வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னான். சரி இதுக்கு மேலே அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வீண் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விதவிதமான சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். நானும் பசி, பயங்கர பசி. ஆனால் எனக்கு என்னமோ நாய் இந்த வீட்டில் வளர்த்தனா எங்கள் கௌரவம் கெட்டு போகணுன்னு அவள் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கே பிடிக்கலிங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகம் பண்ணவங்க வந்து சாப்பாடு கோயிலில் போடுறாங்க, அவங்க விருந்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு 1/2 hour கூட இல்லை, நான் கிளம்பிட்டோம். வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்கே தாங்க ஒரு பெரிய டிஸ்டே கடவுள் வச்சுருந்தாரு. அவ்வளோ மனசு அப்படியே கொதிச்சு போயிருந்தேன். எனக்கு அப்படியே கார்மேக மழையாக பொழிய வச்சார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஜெய் வீட்டுக்கு நாய்க்குட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அந்த ஜெய் வீட்டு வழியாக தான் நாங்கள் வரணும். அப்போ வந்து அவர் கை காட்டி நிறுத்தினார். அப்புறம் என்ன என்ஜினியரப்பா, ஒரு 2 நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். தான் 2 நாய் வளர்த்துறீங்களேண்ணா அப்படின்னு சொன்னப்போ, இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் இங்கே வந்து நிலம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாரு, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு, அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கிறாங்க, அவங்க பேத்திக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பால் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க நல்லா வளர்த்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் நாய்க்குட்டி வந்து ஸ்கூலில் போட்டிருந்ததுங்க, அது வந்து தெரு நாய், ஸ்கூலில் போட்டிருந்தது. சரி அங்கே போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெய் வீட்லேயே அவரை விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். 2 நாய்க்குட்டியை நான் வீடியோ கூட பண்ண முடியல. அவசரமாக அவங்க வாங்கிட்டாங்கன்னா போதும், நல்லா வளர்த்துனாங்கன்னா போதும் அப்படின்னு ஏதேதோ எனக்கு கன்ஃபியூஸான ஒரு சூழ்நிலையில் அதை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, யாருக்கிட்டையாவது கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து அதுக்கு பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அருமையான நாய்க்குட்டிங்க, ஒன்று கருப்பு ஒன்று செவலை. ரொம்ப எங்கள் தங்கச்சி விட்டு கொடுக்கணுன்னு ஆசையாக 2ம் கலராக அழகாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த குட்டி அது. அப்போ வந்து நான் அவர்கிட்ட போகும்போதே அவங்க கார் வந்துடுச்சு. அதில் வந்து 2 குழந்தைங்க, 2 பேத்திங்க. அவர் வந்திருந்தார் 2 பேத்தையும் கூட்டிகிட்டு. என் கையில் நாய்க்குட்டி இருக்கும் போதே அந்த பிள்ளைங்க இறங்கி ஓடி வந்துச்சு பாருங்கள். எனக்கு அது நாள் வரைக்கும், அப்போ வரைக்கும் இருந்த அந்த சந்தேகம் வந்து அப்படியே நெருப்பு வச்ச மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே ஓடி வந்து 2 பிடுங்கிச்சிங்க. 2ம் அப்படி தூக்கி முத்தம் கொடுத்து அந்த நாய்க்குட்டிங்களை ஒரு வழி பண்ணி, ஒன்று வந்து அப்பயே பேர் வச்சிருச்சு. ஒன்று பேர் கவின், இன்னொரு பேர் சிவின். 2ம் வச்சுக்கிச்சு, இது எனக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெய் வீட்டிலே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுங்க நல்லா வளர்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக வந்துருச்சு. அப்போவே போய் அப்பயே அங்கே பக்கத்துலேயே வந்து ஷாப் இருக்குங்க, இந்த நாய் பொருள்லாம் விற்கிறாங்க. அதில் குட்டி பெல்ட்டு, என்னென்னவோ பால் விளையாடுறதுக்கு அது இதுன்னு அதுங்கெல்லாம் பொறுக்கிட்டு வந்துருச்சுங்க. அப்புறமே அவர் வந்து உட்காந்து சொன்னார், யாருமே விருப்பப்படுறது இல்லையே, நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்ட்டு. அப்போ சொன்னார், இந்த செல்லிலேருந்து பிள்ளைங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு சக்தி இந்த நாய்க்குட்டி தாங்க அப்படின்னு சொன்னார் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்காரரு. எனக்கு வந்து அது புரியல. அவர் சொன்னார், இந்த செல்லிலேருந்து அதுங்க செல்லையே எடுக்கிறது இல்லைங்க, நாய்க்குட்டி மட்டும் 2 வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அதுங்க கூட விளையாடி அதுங்க களைச்சி போய் தூங்குதுங்க, அப்புறம் எந்திரிச்சு சாப்பிடுதுங்க, படிக்குதுங்க. ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா
இந்த நாய்க்குட்டிங்களால் தான் மட்டும்தாங்க அதுங்களை ஒழுங்காக வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ உங்கள் வீட்டை சுற்றி மண்ணுலாம் இருக்குதா, அதுங்க டாய்லெட் போகணுன்னா மண்ணு தான் தேடும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள். இதை விட சிறப்பாக யாருமே நாய் வளர்த்தவே முடியாதுங்கிற அளவுக்கு நாங்கள் வளர்த்தவங்க, நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போனார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாகவே இருக்குது. ஆனால் என் தங்கச்சி வீட்டில் நான் சாப்பிடாம வந்தது இனிமேல் கூட வந்து என்னால் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசே இடம் கொடுக்காது. அவ்வளவு வந்து நான் வெறுத்தே போயிட்டேங்க, ரொம்ப ரொம்ப வெறுத்து போயிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க.